ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டெய்லி லீவ்ஸ் ஆஃப் ஹை ஸ்கூல் பாய் சீசன் 1 எபிசோட் 3. ஆக்சுவலாக இந்த அனிமி ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு காமெடி பேஸ்டு அனிமி தான். பட் நமக்கு காமெடி எக்ஸ்பிளைன் பண்ணுறது சுத்தமாக வராது. பட் நான் என் பெஸ்ட்டை கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட ஸ்டார்டிங்கில் இது சம்மர் சீசன் தானே அப்படின்னு ஒருத்தன் கேட்க, ஆமாம் இது சம்மர் சீசன் தான் அப்படின்னு ஒருத்த பதில் சொல்லுவான். ஒருவேளை இது ஸ்ப்ரிங்காக இருக்கும்னு சொல்லி மறுபடியும் அவன் கேட்க, ஆமாம் அப்படின்ட்டு இன்னொருத்த பதில் சொல்லுவான். இப்போ ஸ்கூலுக்குலாம் லீவ் விட்டுருக்காங்க, ஒருவேளை வின்டராக இருக்குமோ அப்படின்னு கேட்க, அதுக்கு ஒருத்தன் ஆமாம் பட் டெம்பரேச்சர் ரொம்பவே சூடாக இருக்குது, உறுதியாயிருச்சு இது கண்டிப்பாக சம்மர் சீசன் தான் அப்படின்னு சொல்ல, இந்த தடவை அவங்க ஆமாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம் இந்த சீசன் சம்மர் சீசன் தான் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு பண்ண அப்படியே ஓப்பனிங் சாங்கை போட்டு முடிச்சிடறாங்க. டாடகுனியோட வீட்டில் அவங்க குரூப்பை சேர்ந்து எல்லாருமே அசம்பிளி ஆகிறாங்க. இதன் ஒரு சம்மர் வெக்கேஷன் அப்படிங்கிற ஒரு போஸ்ட் ஓட்டிட்டு, இது சம்மர் வெக்கேஷன் கைஸ், அப்புறம் அவங்க எல்லாத்தையுமே பார்த்துடாம எதுக்காக எல்லாருமே யூனிஃபார்ம் போட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இவங்களை கேட்டு என்ன பண்ணுறது, நானே யூனிஃபார்ம் தான் போட்டு வந்திருக்கேன், யாருமே அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க கைஸ். ப்ரீவியஸ் இயர்ல நீங்க எல்லாருமே அதர் கைஸ் கூட சம்மர் வெக்கேஷன் செலிப்ரேட் பண்ணிருப்பீங்க. இப்போ இது உங்க எல்லாத்துக்குமே ஓகே தானே, சொல்லுங்க கைஸ் ஓகே தானே அப்படின்னு சொல்லி கேட்பான். டாடகுனி கை காட்டி, முதல்ல நீ சொல்லி டாடகுனி. அதுக்கு டாடகுனியுமே ப்ரோஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது நல்லா தான் இருக்கும். அதுக்கு ஹிடன் ஒரு, நீ சொல்றது எப்படி இருக்குன்னா ப்ரோஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கிரிட்டிசைஸ் பண்ணுவான். ஏய் பங்ஸ், உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருக்காடா? உங்களுக்கு மட்டும் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிட்டாங்கன்னா நீங்களும் ஒரு கிரிமினல். ஓகே, நம்ம இந்த சம்மர் வெக்கேஷனில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மீட்டிங்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். எதுக்கு தேவையில்லாமல் இவ்வளோ நேரம் ஹிடனோரி பேசினா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கலாம். இந்த அனிமையே இந்த மாதிரி தான், இந்த அனிமையோட கேரக்டரான ஹிடனோரியும் இந்த மாதிரி தான். அவன் சம்மந்தம் இல்லாமல் தான் இதாக இருந்தாலும் பேசுவான். ஓகே, நம்ம ஸ்டோரிக்கு போவோம். அப்போ யோசிட்டாக்கி கையை தூக்கி, எனக்கு ஒரு சந்தேகம், ஆமாம் எப்படா நீ எங்களுக்குலாம் சேர்மன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்பாங்க. அதுக்கு ஹிடனோரி, கமான் கைஸ் அப்படின்னு சொல்ல, யோசிட்டாக்கே உன்னை தவிர வேற யாரை வேணுமாலும் சேர்மனாக போடி, இல்லை கரசாவுக்கு கால் பண்ணுற அப்படின்னு சொல்லுவோம். வேற வழி இல்லாமல் ஹிடனோரியுமே கரசாவுக்கு கால் பண்ணி, கரசாவை நீ டாடகுனியோட வீட்டுக்கு வாடா, மறக்காம யூனிஃபார்மில் வாடா அப்படின்னு சொல்லி, கரசாவும் டாடகுனியோட வீட்டுக்கு வந்துட்டு நம்ம பசங்க எல்லாருமே அந்த டோரோட கதவை திறந்து, இந்த சம்மர் வெக்கேஷன்லயும் உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது ஒரு மாதிரி ஆஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் டாடகுனியோட சிஸ்டர் நடந்து போக, ஹிடனோரி டாடகுனியோட சிஸ்டர் கிட்ட, உன் மைண்ட்ல இருக்கிறதா நீ சொல்ல வேண்டிய நேரம் வந்துச்சு பொண்ணு, எங்களை யாராவது ஒருத்தர் டேட் பண்றதா இருந்தா யாரை பண்ணுவா அப்படின்னு சொல்லி அவன் கேட்பான். அதுக்கு அந்த பொண்ணுமே கரசாவா அப்படின்னு சொல்லிடுவான். அதனால எல்லாருமே கரசாவா மேல கொஞ்சம் கோவப்பட்டுருவாங்க. கரசாவா, உனக்கு கண்பார்வை நல்லா இருக்கு பொண்ணு, வந்து என் மடியில் உட்கார் அப்படின்னு சொல்லிடுவான். இதை கேட்டோன்னே அந்த பொண்ணு டென்ஷன் ஆயிடுவா. என்னடா சொன்னேன், யாருமே நான் தடுத்துறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட வருவா. இதனால கரசாவா உயிர் பயத்துல, ஏமா இது ஜோக்குமா ஜோக்கு அப்படின்னு சொல்லுவான். இது என்னடா ஜோக்கு அப்படின்ட்டு கரசாவுக்கு டாடகுனியோட சிஸ்டருக்கு சண்டை போக ஆரம்பிச்சு. மறுபடியும் ஹிடனோரி இந்த தடவை வெக்கேஷனுக்கு நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போர்டில் எழுத ஆரம்பிச்சிடும். டே நீ எப்படா எங்களுக்கு சேர்மன் ஆன மறுபடியும் அப்படின்ட்டு பேச ஆரம்பிச்சிடுவாங்க எல்லாருமே. அப்போ ஒருத்தர் நம்ம பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லுவான். இன்னொருத்தருமே பீச், ஆமாம் சரியான ஆப்ஷன். அதுக்கு இன்னொருத்தருமே, எஸ் நம்ம பீச்சுக்கு தான் போகிறோம், பீச் இஸ் த ரைட் ஆன்சர், நம்ம பசங்க எல்லாத்தோட ஃபண்டுமே இப்போ பீச்சில் தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்ரவுண்ட் வைஸ் அப்படியே இந்த பக்கம் பீச்சில் தான் கட்டுறாங்க. அப்படியே டாடகுனி பெருமூச்சு விட்டு, வெறுப்பா இங்கே இருக்கதே நான் ஒருத்த மட்டும் தான்டா ஸ்கூல் பேண்ட்டை வியர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி கத்துவான். அப்போ மோட்டோ வேறு கிண்டலுக்கு, நீ ஸ்கூல் ரூல்ஸில் ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணியிருக்க போல இருக்கு அப்படின்னு சொல்லுவான். அவனை விட்டு தருங்க காய்ஸ், இது என்ஜாய் பண்ணுறதுக்கான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே தெரிச்சிருவாங்க. ஹிடனோரி அங்கேயும் இங்கேயும் நடந்து போய் ஒரு ஃபுட் ஸ்டாலை பார்த்துட்டு இருக்கான். அப்படி இந்த பக்கம் மற்ற பசங்களை காட்டுறாங்க. ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு பொண்ணுங்களை கூப்பிட்டு இருப்பாங்க. பட் யாருமே வர மாட்டாங்க. மோட்டோ வேறு, ஆமாம் உங்களுக்கு யாராவது வந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்க, யாருமே எங்கே யாருக்குமே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ ஹிடனோரி மட்டும் ஆச்சரியமாக அந்த பொண்ணு கொண்டுட்டு போயிட்டு இருக்க நூடுல்ஸை பார்த்துட்டு இருப்பான். என்னாச்சு அப்படின்னு மோட்டோக்காரர் கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லடா அப்படின்னு அவன் சொல்லுவான். என்ன அது சொல்கிறேன் எங்ககிட்ட அப்படின்னு சொல்லி அவனுங்களுக்கு கேட்பானுங்க. இல்லை பரவாயில்ல அப்படின்னு அவனுங்களுக்கு சொல்லடி, நாங்களா கோவப்பட மாட்டோம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்பானுங்க. சரி சொல்கிறேன் அப்படின்ட்டு அந்த பொண்ணுங்க கொண்டுட்டு போகிற நூடுல்ஸையும் மென்னையும் கம்பேர் பண்ணி கிறுக்குத்தனமாக பேச, இவ்வளோ நேரம் உன்னை பேச விட்டதே தப்பு அப்படின்ட்டு பலாருன்னு ஒரு அப்பு. அப்படியே இந்த பக்கம் ஹாட் ஸ்ப்ரிங்கில் காட்டுறாங்க. நம்ம பசங்க எல்லாருமே நல்லா குளிச்சுட்டு இருப்பாங்க. அங்கே ஃபுல்லாக புகை மூட்டை புகை அப்படின்னு சொல்லிட்டு புகையை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படியே நம்ம பசங்க எல்லாருமே துணி மாற்றி முடிச்சுட்டு, துணி மாத்திர இடத்துல கூட ஹிடனோரி பண்ண அந்த விஷயத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படியே அவனுங்க பேசிக்கிட்டே அந்த இடத்த விட்டு வெளியில் வந்து பார்த்தா அங்கே ஒரு பிங் பாங் டேபிள் இருக்கும். ஓ இதுவா, நம்ம ஏதாச்சும் ஒரு மேட்ச் போகலாம் அப்படின்னு சொல்லி அவனுக்கு பேசிக்கணும். அதாவது கேமே ஒரு பேசிக்காக ஒரு டைப்பிக்கலாக தான் இருக்கும். எப்படின்னா யாருக்காவது கொஸ்டின் இருந்தால் மட்டும்தான் அவங்க பால் அடிக்கணும். அதே போல் லூசர்ஸ்க்கு பெனால்ட்டி இருக்குது. பெனால்ட்டி என்னதுன்னா ஸ்கூலோட கவுன்சில் பிரசிடென்ட்டை ஒரு பஞ்ச் வைக்கணும். ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கரசாவை கேட்க எல்லாருமே ஓகேன்னு சொல்கிறாங்க. 3 தடவை பாலை மிஸ் பண்ணிட்டு அவங்க பெனால்ட்டி கட்டணும். யுரேனஸோட மூன்ஸ் என்னது அப்படின்னு சொல்லிட்டு ஹிடனோரி பேட்டில் ஸ்டார்ட் பண்ணி விட, அம்பிரியல் டைட்டானியா அப்படின்னு சொல்லிட்டு கரசாவும் யோசிட்டாக்கே அடிச்சிருவாங்க. பட் டாடகுனிக்கு ஆன்சர் தெரியாது. ஸோ பால் மிஸ் பண்ணி, இந்த கொஸ்டின் ரொம்பவே கஷ்டமாச்சு அப்படின்னு டாடகுனி சொல்ல, ஓகே செகண்ட் ரவுண்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த தடவை கொஸ்டின் என்னன்னா ஃபாரின் கண்ட்ரிஸோட பிரசிடென்ட் நேம். மறுபடியும் டாடகுனிக்கு அதோட ஆன்சர் தெரியாது. பாலை மிஸ் பண்ண டாடகுனி, எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இதுக்கு முன்னாடி டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்கிட்ட தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஸ்டார்ட் பண்ணுறான். டாடகுனியோட கொஸ்டின் என்னன்னா எந்த நாட்டு கண்ட்ரியோட ஃபிளாக்ல 3 இருக்கும்ட்டு. டாடகுனி அடிச்சு ஸ்டார்ட் பண்ணி விட மலேசியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கண்ட்ரி நேம் சொல்லி அடிச்சிருவாங்க. மறுபடியும் டாடகுனிட்டு வரும்போது டாடகுனி மிஸ் பண்ணிடுவான். ஏன்னா டாடகுனிக்கு ஆன்சர் தெரியாது. இந்த கேம்ல டாடகுனி தோத்துட்டான். ஸோ டாடகுனி தான் ஸ்கூல் பிரசிடென்ட்டோட ஃபேஸில் பஞ்ச் வைக்கணும். அப்படியே இந்த பக்கம் மறுபடியும் டாடகுனியோட வீட்டில் தான் கட்டுறாங்க. டாடகுனியோட வீட்டில் யோஷிடாக்கி அண்ட் ஹிடனோரி 2 பேருமே எஃப்எம் ரேடியோவில் பேசி ஹோஸ்ட் பண்ணுற மாதிரி கட்டிட்டு இருப்பாங்க. நேர்கள் அனைவருக்கும் என்னோட வணக்கத்தை சொல்கிறேன். நான் தான் அவங்க ஹிடனோரி. இன்னைக்கு நான் தான் அவங்க ஹோஸ்ட்டும் கூட. இன்னைக்கு நம்ம யார் இன்டர்வியூ பண்ண போகிறோம், ஃபேமஸ் சிங்கர் அப்படின்னு சொல்லிட்டு யோஷிடாக்கியை கட்டுவாங்க. யோஷிடாக்கி அப்படிங்கிற அந்த சிங்கர் கிட்ட ஹிடனோரி அவனோட அடுத்த ப்ரோக்ராம் பற்றிலாம் கேட்டுட்டு இருப்பாங்க. அப்படியே அவங்க பேசிக்கிட்டே ஹைஸ்கூல் பாய்ஸோட மதர்ஸை பற்றி பேச ஆரம்பிப்பாங்க. ஹைஸ்கூல் பாய்ஸோட மதர்ஸ் எல்லாம் ஏன் ரொம்பவே ரூடாக இருக்காங்க, அதை பற்றி உங்களுக்கு தெரியுமா சிங்கர் அப்படின்னு சொல்லி அவன் கேட்க, அதுக்கு அந்த சிங்கர் யோஷிடாக்கி ஹைஸ்கூல் மாம்ஸ் எல்லாம் ரூடாக தான் இருக்கும். ஏன்னா அப்படி இருந்தால் தான் அவங்க பசங்க பேட் அட்டிடியூட்
ஆட்டிடியூட்ஸை கெயின் பண்ணாமல் இருப்பாங்க. நீங்கள் சொல்கிறது கரெக்டு அப்படின்னு சொல்லி ஹிடனோரி பேச ஆரம்பிச்சிடும். இப்படி தான் இவங்க 2 கான்வர்சேஷனே போயிட்டு இருக்கு. ஆக்சுவலாக இந்த அனிமி சொல்ல போனா இது ஃபில்லர் மாதிரி தான் இந்த அனிமே. பட் இந்த சீன்ஸ்ல என்ன சொல்றதுனே தெரியல. ஸோ இந்த சீன்ஸ்லாம் கட் பண்ணிடுறேன். இப்படி ஹிடனோரி பேசிட்டு நேயர்கள் அனைவருக்கும் பை பை அப்படின்னு சொல்லிட்டு இதோட இந்த சீனை முடிக்கிறாங்க. அப்படியே சீனை ஸ்வைப் பண்ணி ஹாரிஸ் அப்படிங்கிற ஒரு ஹோட்டலில் அதை காட்டுறாங்க. இங்கே நம்ம பசங்க 3 பேருமே உட்காந்து சாப்பிட்டு பேசிட்டு இருக்காங்க. இந்த சம்மர் வெக்கேஷன் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சுல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே பேசிக்கிட்டு அப்படியே இந்த சம்மர் வெக்கேஷனில் நடந்தவங்க மெமரிஸில் ஒரு பாட்டாக போட்டு விட்றாங்க. அப்படியே ஹிடனோரி அவன் வீட்டில் படுத்து டிவி பார்த்துட்டு இருக்க. அவனுக்கு யாரோ ஃபோன் பண்ணுறாங்க. அவனுக்கு ஃபோன் பண்ணிக்கிறது வேற யாருமே இல்லை, டேடக்குனி தான். டேடக்குனி போய் காலண்டரை பாரு அப்படின்னு சொல்லுவான். ஸோ இவனு போய் காலண்டரை பார்க்கும்போது அப்படியே சில செகண்ட்ஸ்க்கு அப்படியே ஜெர்க்காய் தகச்சு போயிடுவா. என்னது நாளைக்கு செப்டம்பர் 4 நாளைக்கு தானே ஸ்கூல் ரீஓப்பன் டே. ஐ மீன் அப்படி அனிமேலும் சொல்லியிருக்க மாட்டாங்க, இதோட ஹாலிடேஸ் ஓவர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படியே இந்த பக்கம் மறுபடியும் நம்ம பசங்க 3 பேருமே டேடக்குனியோட வீட்டில் அசம்பிள் ஆயிருப்பாங்க. டேடக்குனியா இதோட புது மிட்டம் வர ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு அவன் சீரியஸாக பேசிட்டு இருப்பான். பட் அவங்க ஜாலியாக உட்காந்து அடிட்டு இருப்பாங்க. ஐ மீன் ஸ்டிங்ஸ் கொரில் அந்த மாதிரி பேசி அடிட்டு இருப்பாங்க. அப்படியே ட்ரெயினில் ஹிடனோரி ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கும்போது கட்டிட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு நாள் காலையில் இந்த மாதிரி நான் ட்ரெயினில் ஸ்கூலுக்கு போயிட்டு இருப்பேன். அப்படி நான் இந்த பொண்ணை டெய்லியுமே பார்க்குறேன். அவன் மேலே ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டு. அதுக்கு காரணம் அவரோட கழுத்தில் இருக்க அந்த மூளை. பட்டாம்பூச்சிக்கு வண்ணங்களை கொடுத்து அதை அழகுபடுத்துகிற மாதிரி அதில் இருக்க அந்த முடியும் என்னை ரொம்பவே இருக்குது. என்னால் அவகிட்ட போய் அதை சொல்ல முடியலை, ஏன்னா என்கிட்ட அந்த அளவுக்கு தைரியமும் இல்லை. அப்படியே அந்த ட்ரெயின் அதோட ஸ்டாப்பில் நிற்க அந்த பொண்ணுமே இறங்கி வெளியில் போயிட்டு இன்னைக்கும் என்னால் அவகிட்ட சொல்ல முடியல அப்படின்னு ஹிடனோரி ஃபீல் பண்ணி இந்த விஷயம் எல்லாத்தையுமே ஹிடனோரி அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அவன் ஃப்ரெண்டுமே எனக்கு தெரிஞ்சு உன் ஃபீலிங்ஸை நீ அவகிட்ட சொல்கிறது கரெக்டாக இருக்காது, ஏன்னா அவள் சரியாக புரிஞ்சுக்க மாட்டா உன்னை வியடான்னு நினைப்பா. இப்படிலாம் அவன் சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுவான். அடுத்த நாள் மறுபடியும் ட்ரெயினில் ஹிடனோரி அந்த பொண்ணை பற்றியே யோசிச்சுட்டு இருப்பான். இந்த தடவை அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லிடல அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பான். ஓகே இன்னைக்கு விட்டுட்டா என்றைக்குமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பக்கத்தில் போய் நிற்பான். என்ன ஃபீலிங் இது, ஒரு மாதிரி ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது. நான் அவளுக்கு ரொம்பவே க்ளோஸில் இருக்கேன். அவகிட்ட சொல்லிடு இல்லை நாளைக்கு சொல்லிக்கலாம், யோசிட்டாக்கே நீ எப்படியாவது காப்பாற்று அப்படின்னு அவன் நினச்சிட்டு இருப்பான். பட் அந்த பொண்ணோட மோல்டில் இருக்க ஹேரை பார்த்துட்டு இதுதான் அந்த பொண்ணுக்கான ஒரு ப்ரூஃப், அவளோட லோன்லினஸ்க்கான ப்ரூஃப். அவளை பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லை போல இருக்குது. இப்படியே அந்த பொண்ணை பற்றியே யோசிச்சுட்டு இருக்க. ட்ரெயின் ஒரு இடத்துல ஸ்டாப் ஆயிரும். ஸோ அந்த பொண்ணுமே இறங்கி போயிடும் வெளியில். அப்போ யோசிட்டாக்கே அந்த ட்ரெயினை விட்டு இறங்கி அந்த பொண்ணை கூப்பிட்டு நான் இந்த தடவை அந்த பொண்ணுகிட்ட சொல்லியே தீரணும், அவன் என் தலையை கழட்டினாலுமே சரி அவகிட்ட இருக்க அந்த மோலை ரிமூவ் பண்ண சொல்லியே தீரணும் அப்படின்னு நினைப்பான். அவன் அந்த பொண்ணுகிட்ட உன் கழுத்தில் ஒரு மோல் இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே அந்த பொண்ணு ரொம்பவே ஷாக் ஆகிட்டு அவளோட கையை எடுத்து அவள் கழுத்தில் வச்சு அந்த பொண்ணு ஒரு புன்னகையோட தேங்க்யூ அப்படின்னு சொல்லுவா. இப்போ ஹிடனோரி மட்டும் அந்த ட்ரெயின் ஸ்டேஷனில் தனியாக நின்றுட்டு இந்த கதையோட முடிவு என்னதுன்னா ஒரு ஃபூலிஷான பாய் சின்ன விஷயத்தை பற்றி சொல்கிறது கூட ஒரி பண்ணியிருக்கான் அப்படிங்கிறதோட இந்த அனிமையை முடிக்கிறாங்க. ஐ மீன் இந்த அனிமையோட 3rd எபிசோடு முடிஞ்சுது. ஓகே கைஸ், ஆக்சுவலாக ஹிடனோரிக்கு அந்த பொண்ணு மேலே ஒன்றும் லவ்லாக இருந்திருக்காது, ஜஸ்ட் ஒரு அஃபெக்ஷன் தான் இருக்கும். அதுவும் அந்த அஃபெக்ஷன் எப்படி இருக்கும்னா அந்த பொண்ணோட கழுத்தில் இருக்க மூளை பற்றி சொல்கிறதுக்காக தான். இது மூலமாக இந்த எபிசோட் நமக்கு என்ன டீச் பண்ணுதுன்னா இந்த மாதிரியான விஷயத்தை நீங்களுமே கூச்சப்படாமல் சொல்லிடலாம் யார்கிட்டே இருந்தாலும் அப்படின்னு மட்டும் நான் சொல்ல மாட்டேன். அனிமி வேறு, ரியல் லைஃப்ங்கிறது வேறு. அப்படி மட்டும் நீங்கள் சொல்லினா யாரா இவன் பைத்தியக்காரன் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களை நினைப்பாங்க. ஓகே, என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன அட்வைஸ், விருப்பம் இருந்தால் கேளுங்க, இல்லைனா எப்படியா இருந்தாலும் சரி தான். இதோட ஒன்றும் அனிமி முடியல, இன்னும் கொஞ்சம் சின்ன ஒரு போஸ்ட் கிரெடிட்ஸ் இருக்குது, அதை விருப்பம் இருக்கவங்க மட்டும் பாருங்கள். டைட்டில் நேம் ஹை ஸ்கூல் கேர்ள்ஸ்லாம் வேடிக்கையானவங்க. ஒரு சின்ன சிட்டையை காட்டி அதுக்குள்ளே இன்னொரு வீட்டை காட்டுறாங்க. அதுக்குள்ளே ஒரு 3 பொண்ணுங்க இருக்காங்க நம்ம பசங்கள மாதிரி. அதில் இருக்க ஒரு பொண்ணு உங்களுக்குலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்பா. சேம் ஃபுல்லான விஷயத்தை பற்றியெல்லாம் பேசாத அப்படின்ட்டு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு ஒரு மூஞ்சிலே ஒரு பஞ்சு, மூஞ்சிலேருந்து பிளட்டே வர ஆரம்பிச்சிடும். அவள் பக்கத்தில் இருக்க ஒரு பொண்ணு எனக்கு கூல் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கூல் டவுன் பண்ணிடுவா. நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு அந்த பொண்ணுங்க பேசிக்க. இன்னொரு பொண்ணு நம்ம என்ன வேணும்னாலும் பண்ணலாம், ஏன்னா நம்மள ஹை ஸ்கூல் கேர்ள்ஸ், பேண்ட், மியூசிக், ஸ்விம்மிங் நம்ம என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கத்திக்கிட்டே கிடப்பா. இந்த மாதிரி எந்த விஷயத்தை பண்ணாலும் நம்ம மட்டும் தான் பண்ணோம், அனிமையில் பண்ணுற மாதிரிலாம் நடக்காது, ஏன்னா நம்ம ஹை ஸ்கூல் கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவா. அவள் பொசுக்குன்னு நினைச்சு அண்ணனோட ட்ரெஸ்ஸை நம்ம ஃபன்னியான ஹை ஸ்கூல் கேர்ள்ஸ் நம்ம என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுவா. அந்த பொண்ணோட அண்ணனோட ட்ரெஸ்ஸை ஒரு பொண்ணு வியர் பண்ணிக்குவா. அந்த பொண்ணை பிடிச்சி ஒரு பொண்ணு சுற்றுன்னு சொல்லி சுற்றி 2 பேரும் விளையாடிட்டு இருப்பாங்க. அவங்க 2 பேருமே அப்படியே கீழே படுத்து உருண்டு விளையாடிட்டு இருக்கும்போது கரெக்டாக அவங்க அண்ணா கதவை திறந்து ஏம்மா நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படிங்கிறத சொல்ல மறந்துட்டேம்மா. ஆல்ரைட் கைஸ், இதோட எபிசோடு முடிஞ்சது. அடுத்த வீடியோக்காக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை பை கைஸ்.